முஸ்லிம்களின் முதல் கிப்லா பைத்துல் முகத்தஸ். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது பைத்துல் முகத்தஸை நோக்கி 16 அல்லது 17 மாதங்கள் தொழுதார்கள். தொழுகையில் கஅபாவை முன்னோக்கி முகம் திருப்புவதையே அவர்கள் விரும்பி வந்தார்கள். ஆகவே உயர்ந்தோன் அல்லாஹ் நபியே, உம்முடைய முகம் அடிக்கடி வானத்தின் பக்கம் திரும்புவதை நாம் காண்கின்றோம். எனவே நீர் விரும்பும் கிப்லாவாகிய கஅபாவின் பக்கம் உம்மை திடமாக திருப்பி விடுகின்றோம் எனும் அல் குர்ஆன் வசனம் 2வது அத்தியாயம் 144வது வசனத்தை அருளினான். இவ்விதம் தொழுகையில் இருந்த போதே கஅபாவை நோக்கி முகம் திருப்பப்பட்டார்கள். அந்த அசர் தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு மனிதர் தொழுதார். அவர் மஸ்ஜிதில் இருந்து வெளியேறி அன்சாரிகளில் ஒரு குழுவினரை கடந்து சென்றபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தாம் தொழுததாகவும் தொழுகையிலே அவர்கள் முகம் கஅபாவை நோக்கி திருப்பப்பட்டதாகவும் தான் சாட்சியம் அளிப்பதாக சொன்னார். உடனே அம்மக்கள் அசர் தொழுகையில் ருக்கூ செய்து கொண்டிருந்த நிலையில் அப்படியே கஅபாவை நோக்கி திரும்பிக் கொண்டார்கள். அறிவிப்பாளர் பராஉ பின் ஆஷிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதாரம் புகாரி 7252வது